ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபார்மகாலஜியில் என்ன பார்க்க போகிறோம்னா மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன். ஸோ நம்ம இப்போது ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் யூனிட் 2ல் ஃபர்ஸ்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மகோடைனமிக்ஸ்னால் என்ன, ஸோ எப்படி ஒரு ட்ரக் வந்து ஃபிசியாலஜிக்கலாக இன்ட்ராக்ட் பண்ணுது, அதோட டைப்ஸ் என்ன, அண்ட் மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, இது மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்மகோடைனமிக்ஸ். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து ஸ்டடி ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ட்ரக் அண்ட் பாடி. ஓகேவா? ஸோ நம்ம பாடியில் ஒரு ட்ரக்கு வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, ஸோ அதை பற்றி படிக்கிறதா டைனமிக்ஸ். ஓகே, ஸோ ட்ரக் வந்துட்டு நம்ம பாடியில் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, நம்ம ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம் வந்து எப்படி ஆல்டர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டைப்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன, அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேஷன். ஸோ ஸ்டிமுலேஷன்னா என்னன்னா, அது வந்து இன்க்ரீஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்லோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா? அதுதான் வந்து ஸ்டிமுலேஷன். எக்ஸாம்பிள், ஹட்ரலின் வந்துட்டு அதோட ஸ்பெஷலைஸ் செல்லில் போய் ஆக்ட் ஆகி நம்மளுக்கு ஹார்ட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஓகேவா? அதான் எக்ஸாம்பிள். ரெண்டாவது டிப்ரெஷன். டிப்ரெஷனாக என்னென்னா, அந்த ஸ்பெஷலைஸ்டு செல்லோட ஆக்டிவிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள், பார்பிச்சுரேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரக்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா சென்ட்ரல் சிஎன்எஸ் வந்து டிப்ரெஸ் பண்ணும். ஓகேவா? தேர்ட் ஒன் இரிட்டேஷன். ஸோ நம்ம என்ன டிஷ்யூவில் வேணால் வந்து இட் கெட் இரிட்டேட் பண்ணலாம். அதனால இன்ஃப்ளமேஷன் கூட வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிட்டர்னஸாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து இன்க்ரீஸ் நம்ம சலைவாவை வந்து ஆக்டிவேட் பண்ணும், கேஸ்ட்ரிக் செக்ரீஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா இரிட்டேஷன் மூலமாக ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன, ஒரு டெஃபிஷியன்சியை, அதாவது ஒரு குறைபாடை வந்துட்டு சரி பண்ணுறது. இப்போ நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம், நம்ம வந்து ரொம்ப அனிமிக் கண்டிஷனில் இருக்கோம்னா நம்ம வந்து அயன் ட்ரக்ஸ் எடுக்கிறது. ஓகேவா? எஃப்எஸ்டி, ஃபோலிக் ஆசிட் அந்த மாதிரி எடுக்கிறது. ஓகே, ஃபிஃப்த் ஒன் ஆன்டி இன்ஃபெக்டிவ். ஸோ ட்ரக்மே எப்படி ஆக்ட் ஆகும்னா இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்டுக்கு எதிராக வந்து ஆக்ட் ஆகிறது. எக்ஸாம்பிள் பென்சிலின் அந்த மாதிரி ட்ரக்ஸ். ஓகேவா? ஆன்டிபயோட்டிக். தென் மாடிஃபிகேஷன் ஆஃப் இம்யூன் ஸ்டேட்டஸ், அதாவது வேக்சின், சீரா அதெல்லாம் வந்து எப்படி ஆக்டோம்னா நம்மளுக்கு வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து ப்ரொவைட் பண்ணும். எக்ஸாம்பிள், ஓபிவி. நம்ம ஓபிவி வந்து சொட்டு மருந்து வந்து கொடுக்குறோம்ல குழந்தைங்களுக்கு, அது எக்ஸாம்பிள். அண்ட் பிறந்த உடனே வந்துட்டு நம்ம பிசிஜி டோஸ் போடுறோம் குழந்தைங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னா இம்யூன் சிஸ்டம் ஸ்டேட்டஸை வந்து ஆல்ட்ரு பண்ணி வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ டைனமிக்ஸில் நம்ம பாடியோட எப்படி ஒரு ட்ரக் இன்ட்ராக்ட் ஆகுதுன்னா இந்த 6 டைப்ஸ் மூலமாக தான் வந்து ஒரு ஆக்டிவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அது என்ன விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுதுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்டிமுலேஷன், டிப்ரெஷன், இரிட்டேஷன், ரீப்ளேஸ்மெண்ட், ஆன்டி இன்ஃபெக்டிவ், இம்யூன் மாடுலேஷன் எல்லாமே ஒரு ஃபோட்டோவாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அது பார்த்தோன்னே யூ கேன் ரீகால் தட். ஸோ அதுக்காக தான். ஓகே, ஸோ மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன், அதாவது ட்ரக் வந்து எஃபெக்ட் இந்த டிப்ரெஷன், ஸ்டிமுலேஷன், ரீப்ளேஸ்மெண்ட்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? எப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசப்டார் டார்கெட் ப்ரோட்டீனோட ஓகேவா போய் பைண்ட் ஆகுறதுனால அது ரிசப்டாராக இருக்கலாம், என்சைமாக இருக்கலாம், இல்லை அயான் சேனலாக இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து டைப்ஸ் இருக்குது. த்ரூ ரிசப்டார், த்ரூ என்சைம் அண்ட் பம்ப்ஸ், த்ரூ அயான் சேனல், பை ஃபிசிக்கல் ஆக்ஷன், பை கெமிக்கல் ஆக்ஷன் அண்ட் பை ஆல்டரிங் த மெட்டபாலிக் ப்ராசஸ். இப்போ இதுனா என்ன, அதில் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, த்ரூ ரிசப்டார். ரிசப்டார்னா என்ன, இந்த ட்ரக் வந்துட்டு எதோட இன்ட்ராக்ட் பண்ணுது, ரிசப்டாரோட இன்ட்ராக்ட் பண்ணுது. அதில் என்ன டைப்ஸ், ரெண்டே டைப்ஸ் தான், அகோனிஸ்ட், ஆன்டகோனிஸ்ட். அகோனிஸ்ட்னா வந்து ஆக்டிவேட் அண்ட் ப்ரொடியூஸ் ரெஸ்பான்ஸ், ஆன்டகோனிஸ்ட்னா பிளாக் பண்ணி நமக்கு ப்ரிவென்ட் பண்ணுது ரெஸ்பான்ஸை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சால்பிட்டமால்ன்ற ட்ரக் பீட்டா ரிசப்டார் கூட போய் பைண்ட் ஆகி நமக்கு ப்ராங்கோ டைலேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரக் நம்ம ஆஸ்மா கண்டிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ப்ரோபனனால். ஸோ இது என்ன பண்ணுது, பீட்டா ரிசப்டார் ஆன்டகோனஸ் நம்மளுக்கு வந்து ஹார்ட் ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ ரிசப்டார்க்குள்ள ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இதுதான் எக்ஸாம்பிள். ஓகே, ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா த்ரூ என்சைம் அண்ட் பம்ப்ஸ். ஸோ ட்ரக் வந்துட்டு என்ன பண்ணுது, ஒன்று இன்னபிட் பண்ணுது என்சைமை, இல்லை ஆக்டிவேட் பண்ணுது. எக்ஸாம்பிள், ஆஸ்பிரின் வந்துட்டு காக்ஸ் என்சைம் வந்து இன்னபிட் பண்ணுது, அதனால நமக்கு வந்து பெயின், இன்ஃப்ளமேஷன் வந்து கம்மியாகுது. நியோஸ்டிக் நம்ம என்ன பண்ணுது, இன்னபிட் த அஸ்டைன்குலின் எஸ்தரேஸ், அதனால நமக்கு வந்து ஏசிஹெச் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
ஓகேவா? இதான் வந்து செகண்ட் மெக்கானிசம். ஓகே. இந்த தேர்ட் ஒன் வந்து என்னன்னா, ட்ரக் ஆக்ட் பை ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் அயான் சேனல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு ஓப்பனிங் பண்ணலாம். கேஏ சேனல்ஸ ஓப்பன் பண்ணலாம். இல்ல பிளாக் பண்ணலாம். அது மூலமா ஒரு ஆக்ஷன வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ லிக்னோகைன் என்ன பண்ணுதுன்னா, என்ஏ சேனல பிளாக் பண்ணுது. அதனால நமக்கு அங்க வந்து லோக்கல் ஆனஸ்தெடிக் அனஸ்தீசியா எஃபெக்ட் வந்து இருக்கு. ஓகேவா? வெராப்ளமில் என்ன பண்ணுது? இது வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர். ஸோ கால்சியம் உள்ள வராம பிரிவென்ட் பண்ணுது. ஸோ அதனால ஹார்ட் கான்ட்ராக்ஷனை வந்துட்டு நமக்கு வந்துட்டு கம்மி பண்ணுது. ஸோ இதுதான் அயான்ஸ் மூலமா இப்படி தான் ஆக்ட் ஆகுது. தேர்ட் ஒன் பை ஃபிசிக்கல் ஆக்ஷன். ஸோ ஃபிசிக்கல் ஆக்ஷன்றம்போது அப்சார்ப்ஷன்னா வந்து என்னன்னா, ஒரு அப்சார்ப்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அப்சார்ப்ஷன்னா வந்துட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு கிளாத்தில் தண்ணி ஊற்றுனா அது அது உரியும்ல. ஓகேவா? அதுதான் வந்து அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன்னா என்னன்னா, ஒரு டஸ்டர்ல நீங்க வந்துட்டு போர்ட ரப் பண்றீங்கன்னா, அதோட அந்த டஸ்ட் வந்துட்டு உள்ள போகாது. பட் மேலோட்டமா இருக்கும்ல, அதான் வந்து அட்சார்ப்ஷன். ஸோ அந்த மாரி நம்ம வந்து பாய்சனிங் கேஸ்ல ஆக்டிவ் சார்கோல் தரும்போது இட் அப்சார்ப் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு பாய்சன் ஆகாம பார்த்துக்கும். ஓகேவா? தென் பை கெமிக்கல் இன்ட்ராக்ஷன்னா வந்து என்னன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ ஆன்டாசிட் வந்து கேஸ்ட்ரிக் ஆசிட வந்து நியூட்ரலைஸ் பண்றது. ஓகேவா? அந்த மாதிரியான ஆக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டபாலிக் ப்ராசஸ் வந்து ஆல்டர் பண்ணுது. இப்போ ஆன்டிமைக்ரோபியல் ட்ரக்ஸ் வந்து மெட்டபாலிக் பாத்வே வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது மைக்ரோ ஆர்கனிசம். எக்ஸாம்பிள் சல்ஃபனமைட் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு பேட்டரியோட ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸோட இன்ட்ராக்ட் பண்ணும். இன்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த பேட்டரியாவை கில் பண்ணும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 5 டைப்ஸ். ஓகே. ஸோ ரிசெப்டார் மூலமாக அதை ஆக்டிவேட் பண்ணுது. என்சைம்ஸை வந்துட்டு என்சைம் த்ரூ என்சைம் சேனல்ஸ் மூலமா. ஓகேவா? தென் வந்துட்டு என்சைம் சேனல் அண்ட் அயன் சேனல் வந்து என்ஏ, கால்சியம், பொட்டாசியம் அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது மூலமா. ஃபிசிக்கல் ஆக்ஷன்னா அப்சார்ப்ஷன், கெமிக்கல் ஆக்ஷன்னா நியூட்ரலைசேஷன் பண்ணுறது, மெட்டபாலிக் ப்ராசஸ்னா ஸோ இந்த பேக்டீரியாவோட ஒரு மெட்டபாலிக் ப்ராசஸ் வந்துட்டு கில் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மூலமாக தான் ஒரு ட்ரக் நம்ம பாடியில் ஆக்ட் ஆகுது. ஓகே. ஸோ இதோட டாபிக் ஓவர். And thank you for watching my video. Thank you.